இப்படி மங்கம்மா பக்கத்துல உட்காந்துக்கிட்டே போறது எவ்வளவு நல்லா இருக்கு. வீட்ல இருந்து கிளம்பும் போது நல்ல இருட்டுக்குள்ள கிளம்பணும். இப்ப நல்ல பளபளன்னு விடிஞ்சிட்டே. வயிறு வேற ரொம்ப பசிக்கு. எங்கனையாவது காப்பி கடை இருந்தா நிறுத்தி காப்பி வாங்கி தாங்கம்மா. மலை மேல ஏறிக்கிட்டு இருக்கோண்டி, இங்க காப்பி கடையில நிறுத்த முடியாது. இன்னும் கொஞ்ச நேரம் இரு, குற்றாலம் வந்துரும். அங்க வந்த பிறகு நிறுத்தி காப்பி வாங்கி தரேன் குடி. இந்த தலைவர் வண்டி பிடிச்சு விட்டாரு, சரி. அப்படியே கை செலவுக்கு ஆளுக்கு 5000 ரூபாய் கொடுத்து விட்டுருக்கலாம்ல. 5000 ரூபா கை செலவு காட்டி? ஆமாக்கா, நிறைய செலவு கிடக்கு. போன உடனே நேரம் பையெல்லாம் கொண்டு வைக்கணும்ல. ரூமு பார்த்துருக்கீங்களாட்டி? ஏம்மா எல்லாரும் உங்க கூட தானே வாரோம். இங்கே யாரு ரூமு பார்த்தா? நம்ம தான் போய் பார்க்கணும். அப்போனா போய் ஒரு ரூமை பார்த்து பையெல்லாம் கொண்டு வச்சுட்டு அதுக்கு பிறகு குளிச்சுட்டு வந்துருமா? முதல்ல ஏதாவது சாப்பிடணும் ஒத்த பாட்டி. காப்பி குடிக்கணும், வடை திங்கணும். அதுக்கு பிறகு தான் கொஞ்சம் வயிறு தெம்பா இருக்கும். இல்லைன்னா ஒன்றும் நடக்காது. நம்ம ஏதாவது கம்மி விலையில ரூம் கிடைக்கான்னு பாப்போமா? ஆமாட்டி, ஒரு நாள் ராத்திரி மட்டும்தானே நம்ம ரூம்ல போய் தங்க போறோம். அதுக்கு ரொம்ப விலையெல்லாம் வேண்டாம். ஏன்னா பகல பூரா குளிச்சுக்கிட்டு வெளியே தான் அலைவோம். ராத்திரி மட்டும் தூங்குறதுக்கு தான் ரூம் வேணும். அதனால கொஞ்சம் குறைஞ்ச விலையிலே பாருங்க. மது, இவளுக்கு கூட எல்லாம் சேராது என்ன? இவளுகெல்லாம் ஒன்னுத்துக்கு ஆக மாட்டாளுக. இவளுக்கு கூட சேர்ந்த உன் துட்ட பூரா புடுங்கிறதுக்கு தான் குறியா நிப்பாளுக. அப்படியே செல்வியக்கா, சரி நான் யார் கூடயும் சேர மாட்டேன். இவளுகெல்லாம் குறைஞ்ச விலையில ரூம் போட போறாளுகளாம். நம்ம அங்கெல்லாம் போக வேண்டாம். நீ நல்ல ரூமா பார்த்து போட்டுருன்னு நம்ம 2 பேரும் போய் அங்க இருந்துக்கிடுவோம். சரி செல்வியக்கா, ரூம் போடுவோம். ஏட்டி நெட்டச்சி, அங்க பாரு, அந்த செல்வி அந்த மது பிள்ளைகிட்ட என்னமோ குசு குசுன்னு பேசிக்கிட்டு இருக்கா. வேற என்னத்த பேசிட போறாங்க? நம்மளை பத்தி தான் ஏதாட்டும் ஒன்று சொல்லுவாங்க. நம்ம கூட சேரக்கூடாது வைக்கக்கூடாதுன்னு அந்த பிள்ளைகிட்ட சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. இந்த செல்விக்கு கெட்ட புத்தியே போக மாட்டேக்கே. என்னைக்கு தான் இவ திருந்து போறாளோ? ஐ, மலை நல்ல பெருசு பெருசா அழகா இருக்கே. குற்றாலம் மலையா இது? சூப்பரா இருக்கே. பக்கவாய் தாத்தா, மலையை பார்க்க சொல்ல எங்க பார்த்துக்கிட்டு இருக்கீரு? நான் மங்கம்மாவை பார்த்துக்கிட்டு இருக்கேன் பட்டு. மங்கம்மா அடிச்சிட்டானே, என்கிட்ட வந்து சொல்லக்கூடாது. பட்டம்மா, நான் அடிச்சிடட்டா? அது வாய்ஸ் மங்கம்மா. முருகேசா, வசதி எப்படி? சும்மா பார்த்தது ஒரு குத்தம்மா, அடிக்கிட்டான்னு கேட்காளே. யோ பொகவாய் தாத்தா, எதுக்கு என்னைய பார்த்துக்கிட்டு இருக்கீரு? அந்த பக்கம் திரும்பி உட்காரும். எத்தை பார்க்காரு, அடிங்க. மாப்பிள்ள, விடிய காலமே அவசரமா போன் அடிச்சு வர சொன்னீங்க, என்ன விஷயம்? முதல்ல 2 பேரும் உட்காருங்க, மெதுவா பேசுவோம். என்னாச்சு மாப்பிள்ள, இப்படி அவசரமா வர சொல்லியிருக்கீங்க? உங்களை பார்த்தாலே ஏதோ கவலையா இருக்கிற மாதிரி இருக்கே. என்னத்த சொல்ல மாமா, இந்த வீட்டில் எல்லாமே தலைகீழ நடக்கு. உங்க மகளை நான் டைவர்ஸ் பண்ணிடலான்னு நினைக்கேன். என்னது, டைவர்ஸா? மாப்பிள்ள என்ன சொல்லுதீங்க? வீட்டில் நடக்கிறதெல்லாம் பார்த்தா போற போக்கில் இதைத்தான் நான் பண்ணணும் போல. என்னாச்சு மாப்பிள்ள, என் மகளை டைவர்ஸ் பண்ற அளவுக்கு அவ என்ன தப்பு செஞ்சா? எல்லா விஷயத்தையும் சொல்லுதேன், நல்ல காதை கொடுத்து கேளுங்க. சொல்லுங்க மாப்பிள்ள. உங்க பேராண்டி விஜய் ஒரு பிள்ளைய காதலிக்கான். அப்படியா? பேராண்டி காதலிக்கானாக்கும் நல்லதா போச்சு. பொண்ணு பார்க்குற வேலை மிச்சம். அந்த பிள்ளைய நல்ல பிள்ளையா இருந்தா கட்டி வச்சிட வேண்டியதானே? அந்த பிள்ளைய மாதிரி ஒரு நல்ல பிள்ளை நம்ம குடும்பத்துக்கு கிடைக்கவே மாட்டா. அந்த பிள்ளைய சரின்னு பேசிட்டேன். அதுல என்ன மாப்பிள்ள பிரச்சனை? அதுக்கும் என் மகளை விவாகரத்து பண்றதுக்கும் என்ன சம்பந்தம்? சொல்லுததை முழுசா கேளுங்க மாமா. ஏங்க நீங்க குறுக்க குறுக்க பேசாதீங்க, மாப்பிள்ளைய பேச விடுங்க. அந்த பிள்ளை காலேஜ் படிச்சுக்கிட்டு இருக்கு. விஜய் வெளிநாட்டில் இருக்கான். வந்த உடனே 2 பேருக்கு கல்யாணம் முடிச்சு வைக்கோன்னு சொல்லிட்டோம். அந்த பிள்ளையோட அம்மாட்டையும் சம்மதம்னு சொல்லியாச்சு. ஆனால் ராணி என்ன செஞ்சா தெரியுமா? திடீர்னு அந்த பிள்ளையை கூப்பிட்டு மிரட்டி கொன்றுவேன் பார்த்துக்கோ, இனிமே என் மாவன் ஃபோன் பண்ண எடுக்கக்கூடாது, அவங்க கூட பேசக்கூடாது, அப்படி இப்படின்னு சொல்லி மிரட்டி வச்சிருக்கா. அந்த பிள்ளை பாவம், அப்போ ராணி பிள்ளை பயந்து போய் பேசாமல் இருந்திருக்கு. அதனால விஜய் இங்கே வந்து பெரிய பிரச்சனையாகி அதெல்லாம் பழைய கதை. என் மகளை மிரட்டுனா எதுக்கு இப்படி செஞ்சா? ஏன்னா அவங்களுக்கு அந்தஸ்து ரொம்ப முக்கியமா. பணக்கார வீட்டில் தான் பொண்ணு பார்க்கணுமா. அந்த பிள்ளை கொஞ்சம் ஏழை வீட்டு பிள்ளை. அந்த பிள்ளைய பார்க்க கூடாதான். அதுக்காக அந்த பிள்ளைய கூப்பிட்டு மிரட்டி இருக்கா. நீங்க சத்தம் போட்டு வைக்க வேண்டியதானே? மிச்ச கதையை கேளுங்க. நீங்க சொல்லுங்க மாப்பிள்ள. அதுக்கு பிறகு விஜய் வந்து அந்த பிள்ளைகிட்ட பேசி ஈசி சமாதானப்படுத்தி 2 பேரும் மறுபடியும் ஒன்னா சேர்ந்துட்டாங்க. மறுபடியும் அவன் வெளிநாட்டுக்கு போயிட்டான். அதுக்கு பிறகு இப்ப ராணி என்ன செஞ்சு வச்சிருக்கா தெரியுமா? ஐயோ, என்ன செஞ்சா மாப்பிள்ள? நம்ம பிரியாவோட மாமியார் இருக்காங்கல்ல, அவங்க கூட சேர்ந்துக்கிட்டு பொண்ணு பார்க்கேன்னு அலைஞ்சா. விஜய்க்கு தான் பொண்ணு பார்த்து ஒரு பக்கத்து ஊர் பண்ணையார் மகளை பேசி முடிச்சிருக்காங்க. அந்த பிள்ளைக்கு கோயிலில் கூட்டிகிட்டு வந்து நேற்று பூ வச்சு விட்டுட்டா. ஐயோ, விஜய் வேற பிள்ளைய காதலிக்கல, இவ எப்படி பூ வச்சா? நான் எவ்வளவோ சொன்னதே கேட்கவே இல்லை. அவ பாட்டுக்கு கொண்டு அந்த பிள்ளை மொட்டை மண்டையில பூ வச்சு விட்டுட்டு வந்துட்டா. மொட்டை மண்டையா? ஒத்த முடி கூட கிடையாது, முழுசா வழுக்க. ராணிக்கு ஏன் இப்படி புத்தி போகுது?
ஏற்கனவே பொண்ணு பார்த்து வச்சாச்சு. இப்போ அந்த பிள்ளை வீட்டில் நான் என்ன சொல்ல முடியும்? இப்போ இந்த மொட்டை பிள்ளைய வேற இன்னைக்கு வர சொல்லியிருக்கா. வீட்டில் வந்து தான் இருக்க போறாளாம். இனிமே இங்கேயே தங்க போதான், பையெல்லாம் தூக்கிட்டு வான்னு சொல்லி விட்டுருக்கா. இப்போ நான் என்ன செய்ய? என் மருமகளுக்கு நான் என்ன பதில் சொல்ல? என் மகன் ஊர்ல இருந்து கேள்வி கேட்பானே, அவனுக்கு நான் என்ன பதில் சொல்ல? அதனால தான் உங்க மகளை டைவர்ஸ் பண்ணிடலான்னு முடிவு பண்ணிட்டேன். அடி பாவி மவளே, இப்படி எல்லாமா செஞ்சே? இப்ப எங்க போயிருக்கா சொல்லுங்க, அவளை நாங்க சத்தம் போடுதோம். அந்த பிள்ளை பெட்டி படுக்கையெல்லாம் தூக்கிட்டு வருதான். அந்த பிள்ளைய போய் கூப்பிட போயிருக்கா. யார் என்னன்னே தெரியாத பிள்ளைய கொண்டு பூ வச்சுட்டு வீட்டுக்குள்ள சேர்ப்பாங்களாக்கும். ஏன் தே உங்க மகன் இப்படி இருக்கா? தயவு செஞ்சு அவளை வீட்டுக்கு கூட்டிட்டு போயிருங்க. இனிமெல்லாம் அவ இங்க இருக்கக்கூடாது. மாப்பிள்ள கோவப்படாதீங்க, அவசரப்பட்டு முடிவு எடுக்காதீங்க. நாங்க எங்க மாவட்ட பேசுதோம், சரியா? பேசி ஏதாட்டும் ஒரு ஏற்பாடு பண்ணி விட்டுட்டு போறோம். இதுக்கு முன்னால இப்படித்தானே என்னைய போட்டு சோறு பொங்குதேன்னு போட்டு கொலையா கொண்டுகிட்டு இருந்தா. பாவக்காயை அரைச்சி ஊற்றவும் வேப்பிலையை அரைச்சி ஊற்றவும் என்ன பாடுபடுத்துனா. இப்போ தான் ஒழுங்கா சாப்பாடு செய்தா. நீங்கள் வந்து போன தடவை சத்தம் போட்டு போனீங்க பார்த்தீங்களா? அதுக்கு பிறகு சாப்பாடு ஒரு பிரச்சனையும் இல்லை, நல்லா செஞ்சு போடுதா. சரி நல்லா தானே இருக்கான்னு பார்த்தேன். இப்படி திடீர்னு அவளுக்கு பேதி எடுக்கே. நீங்க கவலைப்படாதீங்க மாப்பிள்ள, 2 இழுப்பு இழுத்துட்டு போறேன். அவளை அடிச்சத்தம் திருந்துவா. எனக்கெல்லாம் தெரியாது தே. அந்த பிள்ளை இந்த வீட்டில் இருக்கக்கூடாது. இன்னைக்கே அந்த பிள்ளைய வீட்டை விட்டு அனுப்பிடணும். அதுக்கு பிறகு பூ வச்சதை கேன்சல் பண்ணிடணும். அது நடக்கலைன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் மகன் உங்கள் வீட்டுக்கு வந்துடுவா. மோகினிமா வா வா, வீட்டுக்குள்ள வா. என்ன வாசல்லே நிக்கே? அட கடவுளே, பிள்ளையா இது? மண்டையில ஒத்த முடிய காணுமே. ஆண்டி உள்ள வர ஒரு மாதிரி இருக்கே. கூச்சப்படாதம்மா, இது உன் வீடு. இன்னும் இங்கே தானே இருக்க போற. தைரியமா உள்ள வா. எம்மா எப்பா 2 பேரும் எப்போ வந்தீங்க? நாங்க வந்தது இருக்கட்டும், யார் இந்த பிள்ளை? என்ன அப்படி கேட்டுட்டீங்க? நம்ம வீட்டு மருமவா. விஜய்க்கு கல்யாணம் முடிச்சு வச்சிட்டியா? என்கிட்ட சொல்லவே இல்லை. கல்யாணம் முடியலம்மா, பூ மட்டும் வச்சிருக்கேன். பூ வச்சியா? எந்த மண்டையில வச்ச? ஐயோ, அந்த மண்டையை வீட்டில் வச்சுட்டு வந்துட்டாளே. ஏதோ விஷயம் கேள்விப்பட்டோம். சொல்லிட்டாரா? எல்லாத்தையும் சொல்லிடுவாரு. ஏமா மொட்டை பிள்ளை, உன் பேர் என்னது? பாட்டி என் பேர் மோகினி. குரல் ஆம்பளை குரல் மாதிரி இருக்கு. உனக்கு விஷயம் தெரியுமாம்மா? நீ கல்யாணம் பண்ண போறேன்னு நினைச்சிட்டு இருக்கிற மாப்பிள்ளை இன்னொரு பிள்ளையை லவ் பண்ணுதான். தெரியுமே, ஆண்டி சொன்னாங்க. தெரிஞ்சுமா கல்யாணத்துக்கு சம்மதிச்சிருக்கே? எனக்கு விஜய் ரொம்ப பிடிச்சிட்டு. ஆனா அவனுக்கு உன்னைய பிடிக்கலையே, வேற பிள்ளையில பிடிச்சிருக்கு. அதெல்லாம் கல்யாணத்துக்கு பிறகு மாறிடுவாருன்னு ஆண்டி சொன்னாங்க. உங்கள் ஆன்ட்டியே நம்ம இந்த வீட்டில் இருக்க மாட்டாமா, டைவர்ஸ் பண்ண போகிறேன். என்னது டைவர்ஸா? ஆமாம் ஆமாம், இந்த வீட்டுக்கு நீ தேவையில்லை. உன் பெட்டி படுக்கையெல்லாம் எடுத்துட்டு புதுசாக வந்திருக்கிற உன் மருமவளையும் கூட்டிகிட்டு கிளம்பு. ஏங்க என்ன சொல்லுதீங்க? பெத்த பிள்ளைக்கு ஒரு அம்மாவா என் கடமையை செஞ்சது தப்பா? கடமையா? எது கடமை? ஏம்மா பாத்தியா, இந்த மனசை இப்படித்தாம்மா கிறுக்கு பிடிச்சி போய் அலைஞ்சிக்கிட்டு இருக்காரு. கிறுக்கு பிடிச்சிருக்கிறது அவருக்கு இல்ல, உனக்கு தான். அவர் எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லிட்டாரு. என்ன சொன்னாரு? எதுவும் சொல்லியிருக்க மாட்டாரு. எல்லாத்தையும் தப்பு தப்பா சொல்லியிருப்பாரு. மாப்பிள்ளை என்னைக்குமே போய் சொல்ல மாட்டாரு, நீ தான் சொல்லுவ. ஓஹோ, நீங்க பெத்த பிள்ளைய நம்ப மாட்டீங்க, நேத்து வந்த மாப்பிள்ளைய நம்புவீங்களோ? நேத்து வந்தவரா? 30 வருஷமா உன் கூட இருக்காரு, அவரையே நீ நம்பல? அவருக்கு தெரியாம நீ பொண்ணு பார்த்து பூ வச்சிட்டு வரியோ? ஏமா பிள்ளை, இங்க பாரு, இந்த கல்யாணம் எல்லாம் நடக்காது, சரியா? நீ உங்க வீட்டை பார்த்து போ, இங்கெல்லாம் இருக்கக்கூடாது. பூ வச்சாச்சுல, பிறகு என்ன? கல்யாணத்துல நிறுத்த முடியாது. ஏம்மா போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேம்மா, ஒழுங்கா போயிரு. ஐயோ, இந்த பிள்ளை நல்ல பிள்ளை. வீட்டில் இருந்தான்னா உங்களுக்கெல்லாம் மனசு மாறிடும். இவளை இருக்க விடுங்க. நீயே இந்த வீட்டில் இருக்க மாட்டே, பிறகு அந்த பிள்ளை மட்டும் தனியாக இருந்து என்ன செய்ய போகுது? ஏங்க எதுக்கு இப்படி எல்லாம் பேசுதீங்க? இங்க பாரு ராணி, நீ செய்யறது கொஞ்சம் கூட சரியே கிடையாது. ஒழுங்கா மாப்பிள்ளை சொல்ற பேச்ச கேட்டுட்டு இரு, இல்லைன்னா பெட்டி படுக்கையெல்லாம் தூக்கிட்டு வீட்டு கிளம்பு. ஏம்மா நீங்களே இவர் கூட சேர்ந்துக்கிட்டு பேசாதீங்கம்மா. விஜய்க்கு நல்ல இடத்துல பொண்ணு பார்த்துருக்கேன். அவன் கல்யாணம் நல்ல கிராண்டா நடக்க வேண்டாமா? நம்மளுக்கு என்ன காசுக்கா பஞ்சம்? காசு இல்லாத மாதிரி இப்படி பிச்சைக்காரி மாதிரி அலையுதே. விஜய் காதலிக்கிற பிள்ளையை கூப்பிட்டு வச்சு கல்யாணத்தை கிராண்டா முடிச்சு விட வேண்டியதானே? எப்பா காசுக்காகலாம் பார்க்கலப்பா. நல்ல பெரிய குடும்பம், அந்தஸ்தான குடும்பம், அதை பார்க்க வேண்டாமா? அந்தஸ்துங்கிறது பணத்துல கிடையாது, பாக்குறவங்க மனசுலதான் இருக்கு. நல்லா சொல்லுங்கத்தே, இப்போ மாதிரி இவளுக்கு புத்தி வருதான்னு பார்ப்போம். இந்த பிள்ளைக்கு பூ வச்சாச்சுல்ல, அதை எப்படி மாற்ற முடியும்? ஒரு முளம் பூவை கொண்டு மொட்டை மண்டையில் ஒட்டி விட்டுட்டா நிச்சயம் முடிஞ்சிட்டுன்னு அர்த்தமா? ஏமா, யார் வேணாலும் யாருக்கு வேணாலும் பூ வச்சு விடலாமா? அதே மாதிரி ரோட்ல போற ஒரு பிள்ளைக்கு நீ பூ வச்சு விட்டேன்னு நினைச்சுக்கோ, சரியா? அதுக்கு உன் மகனை கொண்டு பழியாக்க முடியுமா? அப்படியெல்லாம் என்னை வெளியே அனுப்ப முடியாது. நீங்கள் பூ வச்சதை நான் ஃபோட்டோ வீடியோலாம் எடுத்து வச்சிருக்கேன். போலீஸில் கொண்டு கொடுத்து என்னை ஏமாத்துதீங்கன்னு கம்ப்ளைண்ட் பண்ணி விட்டுருவேன். ஏம்மா நீ எந்த போலீஸில் வேணாலும் சொல்லிக்கோ, முதல்ல இடத்த காலி பண்ணு. இந்த மனசு சும்மா இருக்காமல் எங்கள் அம்மா அப்பாவை கூட்டிகிட்டு வந்துட்டாரே. எங்கள் அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் நான் பயப்படுவேன்னு தான் இப்படிலாம் செய்தாரு. இங்க பாரு, ஒரே ஒரு பேச்சு தான். நீ வந்து ஒழுங்கா அந்த பிள்ளைய வீட்டுக்கு அனுப்பி விட்டுட்டு பேராண்டி காதலிக்கிற பிள்ளையே அவனுக்கு கட்டி வைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணு. அதை செய்யறதா இருந்தா இந்த வீட்டுல இரு, இல்லைன்னா நீ இந்த வீட்டுக்கு லாய்க்கு கிடையாது. பெட்டி படுக்கையெல்லாம் தூக்கிட்டு நம்ம வீட்டுக்கு கிளம்பு. ஏப்பா நீங்களாவது சொல்லுங்கப்பா. நான் என்னத்தம்மா சொல்ல? உங்க அம்மா பேசினா எல்லாம் கரெக்டா தான் இருக்கும். நான் இந்த பிள்ளைக்கு வாக்கு கொடுத்துட்டேனே, வேற வழியே இல்லையா?
உன் வாக்க தூக்கி குப்பையில போடு. நந்தினிக்கும் விஜய்க்கும் கல்யாணம் பண்ணி வைக்கன்னு இளிச்சக்காக்கு வாக்கு கொடுத்துட்டு வந்தனே, அதையெல்லாம் காப்பாத்தல. இது மட்டும் ஒரு பெரிய வாக்கா போயிட்டோ? ஏங்க சொன்ன புரிஞ்சுக்கோங்கங்க, இப்படியெல்லாம் சண்டை போடாதீங்க. இந்த பிள்ளைக்கு நம்ம விஜய்க்கு கல்யாணம் முடிச்சு வச்சாதான் நல்லா இருக்கும். நீ முதல்ல வீட்டை விட்டு கிளம்பு. உனக்கு நாளைக்கு டைவர்ஸ் பேப்பர் வரும், கையெழுத்து போட்டு அனுப்பு. டைவர்ஸ் எல்லாம் பண்ணிடாதீங்க. அப்ப இந்த பிள்ளைய முதல்ல அனுப்பி விடு. மோகினிம்மா, என்னைய மன்னிச்சிரு. இந்த கல்யாணம் நடக்காது. தயவு செஞ்சு நீ உங்க வீட்டுக்கே போயிரு. என்ன விளையாடுறீங்களா? உங்க இஷ்டத்துக்கு கூட்டிட்டு வருவீங்க, பூ வைப்பீங்க, வீட்டுக்கு வான்னு கூப்பிடுவீங்க, அடுத்து வெளியே போன்னு விரட்டுவீங்களோ? உன் வாழ்க்கையை பார்த்தேன்னா என் வாழ்க்கை கெட்டு போயிரும்மா. தயவு செஞ்சு கிளம்பு. நான் போறேன், ஆனா உங்க யாரையும் நான் சும்மா விட மாட்டேன். இதுக்கெல்லாம் நான் பழி வாங்கியே தீருவேன். இப்படி ஆசையா வீட்டுக்கு வாழ வந்த பிள்ளைய அனுப்பி விட்டுட்டீங்களே. நான் சொல்றது ஒழுங்கா கேளு, சரியா? இல்லைன்னு இந்த வீட்டில் ஒன்றும் இருக்க விட மாட்டேன். ஒழுங்கா விஜய்க்கு அந்த பிள்ளைக்கு கல்யாணம் முடிச்சு வைக்கிற வழியை பாரு. விஜய் வெளிநாட்டில் இருக்கான்ல, இப்போதைக்கு வரமாட்டான். தீபாவளிக்கு வருவான்னு சொன்னேன்ல, வரும்போது நிச்சயதார்த்தத்தை முடிச்சிரு. அந்த பிள்ளைய பார்த்தாலே எனக்கு பிடிக்காதே. உன்னைய கூட தான் எனக்கு பிடிக்கல. உன்னைய வச்சுட்டு வாழலையா? ஏங்க இப்படியெல்லாம் பேசுதீங்க? போன தடவை உங்க அம்மா வந்து உன்னை சத்தம் போட்டுட்டு போனதுக்கு பிறகுதான் நீ ஒழுங்கா சாப்பாடே செய்ய ஆரம்பிச்ச. சரி, பொண்டாட்டி திருந்திட்டா நல்லபடியா சாப்பாடெல்லாம் செஞ்சு கொடுக்கா, நம்ம நல்ல சந்தோஷமா அவளை வச்சுக்கிடணும்னு நினைச்சா நீ கடைசியில் இப்படிலாம் அழியுத. ஏங்க சம்மந்தியம்மா சொன்னதுனால தான் இப்படிலாம் பண்ணிட்டேன். சம்மந்தியமாவே நேற்று பூ வைக்காதீங்க, பிள்ளை ஆசையை நிறைவேற்றி வைங்கன்னு சொல்லுதாக. நீ கேட்காம அலையுத. மாப்பிள்ள, பேய் எதுவும் பிடிச்சிருக்குமோ? வேணா ஒரு மந்திரவாதிட்ட கூட்டு போய் மந்திரிச்சு விடுவோமா? எப்பா பேயெல்லாம் பிடிக்கலப்பா. அப்படிலாம் எதுவும் செய்யாதீங்க. நான் நல்லா தான் இருக்கேன். நான் கல்யாணத்துக்கு சம்மதிக்கேன். அந்த பிள்ளைக்கும் விஜய்க்கும் கல்யாணம் முடிச்சு வச்சிருவோம். எந்த பிள்ளைக்குமா? தெளிவா சொல்லு. அதான் அந்த நந்தினி பிள்ளைக்கும் விஜய்க்குமே கல்யாணம் முடிச்சு வச்சிருவோம். இப்போ இவங்க முன்னாடி இப்படி சொல்லிட்டு இவங்க போனோன்னு வேற பொண்ணை பாப்பியோ? இல்லைங்க, இனிமே எதுவும் செய்ய மாட்டேன். என்னைய பிடிக்காம என் கூட வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டீங்கல்ல, இதுக்கு மேலே நான் என்னத்தை பேச முடியும்? நான் ஒன்றும் செய்யலைங்க. நீங்கள் என்ன சொல்லுதீங்களோ அப்படியே கேட்டு நடக்கேன். ராணி மனசை கஷ்டப்படுத்திட்டனே. நீங்க கவலைப்படாதீங்க மாப்பிள்ள, அதெல்லாம் கொஞ்ச நேரத்துல சரியாயிருவா. இல்லத்தே, நான் இந்த அளவுக்கு அவகிட்ட கடுமையா பேசுனது கிடையாது. என்னதான் அவ செஞ்சாலும் நான் சரி சரின்னு தலையாட்டிக்கிட்டே தான் போவேன். இன்னைக்கு அவ மனசு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு போல, அதான் அழுதுகிட்டே போறா. இருந்தாலும் அவ என்ன தப்பு செஞ்சாலும் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க முடியுமா? நம்ம கேட்க வேண்டாமா? நீங்க அவன் மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கீங்க, அதை அவன் புரிஞ்சுக்கிட மாட்டேக்கலே. இருந்தாலும் நான் இப்படி பேசியிருக்க கூடாது இல்ல, தப்பு என் மேலதான். சரி, நானே அவளை சமாதானப்படுத்துதேன். சரி மாப்பிள்ள, வந்த வேலை முடிஞ்சிட்டு ராணியை நீங்க சமாதானப்படுத்திக்கோங்க. உங்க பொண்டாட்டியாச்சு நீங்களாச்சு, நாங்க கிளம்புதோம். ஒரு 2 நாளைக்கு இருந்துட்டு போங்களேன். ஊர்ல நிறைய வேலை கிடக்கு மாப்பிள்ள. நீங்க கூப்பிட்ட உடனே அப்படியே போட்டுட்டு ஓடி வந்துட்டோம். நாங்க இப்ப கிளம்புதோம். அடுத்த வாரம் வாரோம். வந்து 2 நாளைக்கு இருக்கோம். அப்படியே சொல்றீங்க? சரி மாமா, உங்க இஷ்டம். ஒரு வழியா வந்து இறங்கியாச்சுப்பா. ஊருக்குள்ள வந்த உடனே நல்ல குளுகுளுன்னு இருக்கே. அடியே, எல்லாரும் சீக்கிரம் இறங்கி வாங்கடி. என்ன செல்வியக்கா, எங்களையே குறுகுறுன்னு பாக்கீங்க? என்ன விஷயம்? நான் ஏம்மா உங்களை பார்க்க போறேன்? நான் எங்கேயாவது போய் ரூம் கிடைக்குமான்னு பார்க்க போறேன். செல்வி, அப்ப நீ எங்க கூட வந்து தங்கலையா? உங்க கூடலாம் மனசி தங்குவாளா? நீங்க ஒரு 1 கத்த ஹோட்டல்ல ரூம் போடுவீங்க, அங்கெல்லாம் நான் இருக்க முடியாதுப்பா. நான் நல்லா இந்த பிள்ளை கூட சேர்ந்துக்கிட்டு நல்ல பெரிய ஹோட்டல்ல பார்த்து தங்க போறேன். ஒரே ஒரு நாள் தானே இருக்க போறோம், அதுவும் ராத்திரி மட்டும்தான் ஹோட்டல்ல போய் தூங்க போறோம். மத்த நேரம் பூரா குளிச்சுக்கிட்டு வச்சுக்கிட்டு சுத்திக்கிட்டு தான் அலைய போறோம். அதுக்கு எதுக்கு பெரிய ஹோட்டலுக்கு போகணும்? உனக்கு என்னம்மா, உனக்கு ஏன் கஷ்டமா இருக்கு? நான் என்ன உன் தொட்டிலே தங்க போறேன்? மது தானே எனக்கு தொட்டு கொடுக்க போறா. பாவம் அந்த பிள்ளை பார்க்க அப்புறாணியா இருக்கு. அந்த பிள்ளை தலையில மிளகா அரைக்க பாக்கியே. ஏட்டி மது, இங்க பாரு, இந்த அக்கா ஒன்னு ஏமாத்த பார்க்காக, நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோ. அடி என் நெட்டச்சி, என் விஷயத்துல தலையிடாத. ஏற்கனவே என் ஃப்ரெண்டா இருந்தவளை என் கூட இருந்து பிரிச்சுட்டீங்க, அடுத்து இவளையும் பிரிச்சிடாதீங்க. நாங்க என்னமோ உங்க கூட சேரக்கூடாதுன்னு பிரிச்சு கொண்டு வந்து எங்க கூட்டத்தில் வச்சிருக்கிற மாதிரில பேசுதீங்க. உங்க தொல்லை தாங்க முடியாம அவங்க உங்களை விட்டுட்டு இங்க ஓடி வந்திருக்காங்க. இவங்களாம் என்ன சொல்லுதாங்க எனக்கு புரியலையே. உங்க ஃப்ரெண்டா இருந்தது யாரு? இந்த முன்னால நிக்கல முக்காடு முனியம்மா, இவ தான் ஒரு காலத்துல எனக்கு ஃப்ரெண்டா இருந்தா. ஃப்ரெண்டுன்னு சொல்லி எனக்கு துரோகம் பண்ணிட்டா. அடியே பிஸ்கோத்து, நான் அடி உனக்கு துரோகம் பண்ணனே? வாய்க்கு வந்ததெல்லாம் பேசணும்னு வச்சுக்கோயே, வாயை இழுத்து வச்சு உடச்சு விட்டுருவேன். ராதா சும்மா இரு, வந்த இடத்துல சண்டை போட்டுக்கிட்டு இருக்காத. நானாக்கா சண்டை போடுதே? அவ எப்படி பேசுதான்னு பாத்தீங்கல்ல? அதான் துஷ்டனை கண்டால் தூர விலகுன்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்கல்ல, அவளை விட்டு விலகியே இரு. மது, நீ வா, நம்ம போவோம். இவளுக்கு மூஞ்சிலெல்லாம் முழிக்கவே கூடாது.
செல்வியக்கா வேண்டாம், இவங்களெல்லாம் பார்த்தா நல்லவங்க மாதிரி தான் தெரியுது. நம்ம தனியெல்லாம் போக வேண்டாம், இவங்க கூட இருப்போம். எதுக்கு நம்ம தனியா போய் ரூம் போட்டுட்டு இருக்கணும்? எல்லாரும் ஒன்னா தானே வந்தோம், ஒன்னாவே இருந்துட்டு போயிடலாம். அப்படி போட அருவாள, உங்க ஆளே உங்களுக்கு எதிரெல்லாம் பேசுது. நீயும் இவளுக்கு கூட சேர்ந்துட்டியா? இவங்களெல்லாம் பார்த்தா நல்லவங்க மாதிரி தானே தெரியுது, இவங்க கூட இருக்கலாம். சரி, நம்மளுக்கு வேற வழி இல்லை. இந்த மது பிள்ளைய நம்பிதான் வந்திருக்கேன். துட்டுக்கிட்டு ஒன்றும் கொண்டு வராம வந்துட்டேன். அதனால இருக்கட்டும், இவளுக்கு கூடயே இருப்போம். பிறகு நாளைக்கு ஊர்ல போய் பார்த்துக்கிடுவோம். என்னம்மா ஏதோ திட்டம் போடுற மாதிரி தெரியுது? நான் ஏன் திட்டம் போட போறேன்? மது சந்தோஷமா இருக்கட்டுமேன்னு பார்த்தேன். சரி, அவளுக்கு எது விருப்பமோ அதையே செய்யுதே. உங்க கூடயே இருக்கேன், வேற என்ன செய்ய? என்ன சண்டை போடுவாளுகன்னு பார்த்தா அப்படியே நிறுத்திட்டாளுக. மது வா, நம்ம அந்த சைடு போய் நிப்போம். இவங்கெல்லாம் பை எடுத்துட்டு வரட்டும், அதுக்கு பிறகு தானே போகணும். சரி செல்வியக்கா, வாங்க அந்த பக்கம் போய் நிப்போம். இந்த செல்வி ஏன் மது மதுன்னு அந்த பிள்ளை பின்னாடியே அலையுதா? அந்த பிள்ளை பார்க்க நல்ல பணக்காரி மாதிரி இருக்கல்ல, அதான் எதுவும் தேர்வுன்னு போவா. எல்லாரும் இவளுக்கு இருக்கிறத பூரா அள்ளி அள்ளி கொடுத்துடணும். பட்டு பாத்ரூமுக்கு எதுவும் போகணுமா? வேண்டாங்க, இப்ப ரூமுக்கு தானே போறோம், அங்க போய் பார்த்துக்கிடுவோம். சரி வா, நம்மளும் அங்கிட்டு போய் தூர போய் நிப்போம். ஏம்மா இறங்கி வர எவ்வளவு நேரம்? உள்ள என்னம்மா செஞ்சுக்கிட்டு இருந்தீங்க? ஏக்க, அந்த சைக்கோ செல்லத்தாயி நல்ல சீட்ல படுத்து தூங்கிட்டாங்க. அவங்கள எழுப்பி கூட்டு வர்றதுக்குள்ள நேரம் ஆயிட்டு. மிஸ்டர் சைக்கோ செல்லத்தாயி, சரியான தூக்கம் போல. இவ விடுற கொரட்ட சத்தத்துல வேனே கிடுகிடுன்னு ஆடுது. ராத்திரி போல தூங்க விடாம கூட்டிட்டு வந்தீங்கல்ல, அதனால லேசா அசந்து தூங்கிட்டேன். இப்ப என்ன பிரச்சனை? ஒரு பிரச்சனை இல்ல செல்லத்தாயக்கா. சரி, இப்படியே நின்றுக்கிட்டே இருக்க போறீங்களா? அடுத்தது என்ன செய்யணுமோ செய்யுங்க. அடுத்து என்ன செய்ய? ஒரு ரூமு தான் போடணும். போட்டு பேக்கெல்லாம் கொண்டு வச்சிட்டோம்னா நம்ம குளிக்க போயிடலாம். சரி, ரூம் எதையும் பார்க்க வேண்டியதானே? ஆமா செல்லத்தையக்கா, இவனுக்குள்ள பக்கத்திலே பார்ப்போம். அப்பதான் துணியெல்லாம் வச்சுட்டு நம்ம குளிச்சுட்டு வந்தோம்னா டக்குன்னு துணி எடுத்து மாத்துறதுக்கு வசதியா இருக்கும். எல்லாம் சரிதான். என் மருமவா இருந்தான்னா இங்க நல்லா இருந்திருக்கும். நம்ம இன்னும் 2 வாரம் கழிச்சு வந்திருந்தோம்னா அவளும் வந்திருப்பா. வந்துட்டேன், நான் வந்துட்டேன். என்னடி திடீர்னு இங்க வந்து நிக்க? வீட்டுக்கு தானே வரக்கூடாது, குற்றாலத்துக்கு வரலாம்ல. அடியே குதிரவாளு, ஏன் இப்படி பண்ண? சிம்ரன், நீ எப்போ வந்த? ஆமா, நாங்களாம் குற்றாலத்துக்கு வரோன்னு உனக்கு எப்படி தெரியும்? நான் உங்ககிட்ட சொல்லவே இல்லையே. என் மவன்காரன் சொன்னானோ, அவன்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்னு சொன்னனே. நீங்க சொல்லலைன்னா என்ன ஆண்டி, எனக்கு தெரியாதா? எனக்கு நெட்டச்சி ஃபோன் அடிச்சு அன்னைக்கே சொல்லிட்டா. நெட்டச்சி நைஸா சிம்ரனுக்கு ஃபோன் அடிச்சு விட்டுட்டு ஒன்றும் தெரியாத பிள்ளை மாதிரி நின்றுக்கிட்டு இருக்கியோ? ஏக்கா, சிம்ரன் இருந்தா நல்லா இருக்கும்லக்கா. அவ இல்லைன்னா போர் அடிக்கும். அதனாலதான் அவளுக்கு ஃபோன் அடிச்சு வர சொன்னேன். இங்க இருந்து அப்படியே கிளம்பிட போறா. பிறவு என்ன? ஏமா ஆடி மாசம்னு வீட்டுக்கு அனுப்பி வச்ச, இங்க ஏமா வந்த? லட்சுமி ஆண்டி, வீட்டுக்கு தானே வரக்கூடாது, குற்றாலத்துக்கு வரக்கூடாதுன்னு எதுவும் ரூல்ஸ் இருக்கா? அதுவும் நான் அரேஞ்ச் பண்ணேன்னு பார்க்க வரல, உங்க எல்லாரையும் பார்க்க தான் வந்திருக்கேன். ஆமாட்டி, இவ வீட்டுக்கு வரல, இங்க தானே வந்திருக்கா. இப்படியே நம்மளை பார்த்துட்டு ஊருக்கு போறா. இதுல என்ன பிரச்சனை இருக்கு? உன்னை திடீர்னு பார்த்த உடனே நான் சாக்காயிட்டேன் மருமோளே. நீ எப்படி வந்த? மதுரை வரைக்கும் ஏரோப்ளைன்ல வந்துட்டு அங்கிருந்து கார்ல வந்தேன் ஆண்டி. சரி, நீ வந்தது சரிதான். வீட்டு பக்கம் வந்துடாத, இன்னும் 2 வாரம் கழிச்சு தான் வரணும், சரியா? சரி ஆண்டி. சரிம்மா, நின்றுக்கிட்டே பேசிக்கிட்டு இருந்தா நேரம் தான் போகும். வாங்க ஏதாவது ஒரு ரூமை பார்ப்போம். தேவையில்லை ஆண்டி, நான் ரூம் எல்லாம் போட்டு வச்சுட்டேன். வாங்க, இங்க பக்கத்துல தான் இருக்கு. ஐ, சிம்ரன் ரூம் போட்டிருந்தா நல்ல பெரிய பெரிய ரூமா தான் போட்டிருப்பா. நல்ல ஜாலியா இருக்குமே. நீ என்ன ரூம்லயே படுத்து விளையாண்டுட்டு இருக்க போற? குளிக்க வரலையா? ரூம்ல கொண்டு பேக்க போட்டுட்டு குளிக்க போக வேண்டியதான். ஆமா, குற்றாலத்துல ஜாலியா குளிக்கணும். வாங்க எல்லாரும் போவோம். ரூம் இங்க பின்னாலதான் இருக்கு, எல்லாரும் வாங்க.